Dear students, in the class water resources பற்றி பார்க்க போகிறோம். Water resources sources பார்த்தீங்கன்னா it is 80% is covered by earth surface is covered by water. For example, a tree is made up of 60% of water. Animals are made up of 50 to 65% of water. For example, this is illustration that shows that oceans are salt water is around 97.5% of water. In that, remaining 2.6% of water is in the form of ice glaciers, groundwater, and that water is locked in water in lakes or water in soil, etc. So the water cycle அப்படின்னு பார்க்கும்போது hydrological cycle அப்படின்னு சொல்லுவோம். Hydrological cycle அப்படிங்கிறது it consists of three major processes: evaporation, condensation and precipitation, transpiration and respiration. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எவாப்ரேஷன் அப்படிங்கிறது வாட்டர் லேக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ரிவர்ஸ்லேருந்து எவாப்ரேட் ஆகிறது எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கண்டென்சேஷன் அண்ட் ப்ரிசிபிடேஷன் அப்படிங்கிறது வாட்டர் வந்து நமக்கு கண்டென்ஸ் ஆகிட்டு அட்மாஸ்ஃபியரில் போய்ட்டு க்ளவுட்ஸ் தான் கண்டென்ஸ் ஆகிட்டு திரும்ப ரெயினாக வெளியில் வர்றது கீழே பூமிக்கு வர்றதை வந்து நம்ம ப்ரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் பிளான்ட்ஸ் ட்ரீஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ்லேருந்து வாட்டர் கன்சியூம் ஆகிறது ஃபோட்டோசிந்தசிஸ் கன்சம்ஷன் சொல்கிறோம். அதிலிருந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த ஃபார்ம் ஆஃப் ரூட்ஸ்லேருந்து லீஃப்க்கு போயிட்டு லீஃப்லேருந்து எவாப்ரேஷன் ஆகிறது டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அனிமல்ஸில் சுகர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு சுகர்ஸ் வந்து தட் அண்டர்கோஸ் break down into byproducts, that is known as carbon dioxide and வாட்டராக போகிறது வந்து நம்ம இங்கே ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மூலிமா வெளியில் வரக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த flowchart shows that evaporation process, condensation process and transpiration and respiration process. So the complete hydrological cycle process of our atmosphere. So illustration that shows that the evaporation of water molecules and condensation and precipitation and again transpiration. This is the transpiration process. So transpiration and respiration மூலமா வாட்டர் வந்து திரும்ப என்விரான்மெண்ட்டுக்கு போகிறது. ஸோ கம்ப்ளீட் சைக்கிள் ப்ராசஸ். ஸோ இப்போ வாட்டர் ரிசோர்ஸஸ் சொல்லும்போது அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 97% ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 97.4% ஓஷனிக் வாட்டராகவும் ரிமைனிங் இருக்க 2.6% ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்குது. அது எதுலலாம் இருக்குதுன்னா தட் ஆர் லாக்ட் அப் இன் ஐஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர்ஸ், டீப் கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு 0.014% தான் டோட்டல் எர்த் வால்யூம், எர்த்துடைய வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ். இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது சர்ஃபேஸ் வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு 2 டைப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ஈகோசிஸ்டமில் படித்த மாதிரி ஈகோசிஸ்டமில் சொல்லியிருக்கோம். வாட்டர் சிஸ்டம்னு சொல்லும்போது ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ், ஓஷனிக் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் வாட்டருங்கிறது சர்ஃபேஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டரை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறது லோடிக், லென்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்டாண்டிங் வாட்டர் பாடிஸ், ஃப்ளோயிங் வாட்டர் பாடிஸ் அப்படின்ட்டு. அந்த ஸ்டாண்டிங் வாட்டர் பாடிஸில் லேக்ஸ், ரிசர்வாயர்ஸ், எஸ்டுவரிஸ், அதுமாதிரி ஃப்ளோயிங் வாட்டர் பாடிஸில் ஸ்ட்ரீம்ஸ், ரிவர்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து நம்ம வாட்டர் ஈகோசிஸ்டம் சொல்லும்போது அதில் நம்ம அந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அதே தான் இங்கேயும் நம்ம சொல்கிறோம். ஸோ யூசஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது தேர் ஆர் 2 types of usages. One is consumptive use, another one is non-consumptive use. Consumptive use அப்படிங்கிறது ஒன்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம்னா அதை ரீயூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுறது இல்லை. அதை வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் இரிகேஷன் ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து டைரக்ட் கன்சம்ஷன் மட்டும்தான். அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுற ப்ராசஸ் ரெகுலராக இல்லை. ஸோ நான் கன்சம்டிவ் யூசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹியர் த வாட்டர் இஸ் நாட் கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ்டு, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலை. அதை வந்து நம்ம தேவையான ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரலாஜிக்கல் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரலாஜிக்கல் பவர் பிளான்ட்டில் வாட்டர் வந்து ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக அங்கே கன்சியூம் பண்ணலை, ஜஸ்ட் இட் இஸ் யூஸ்டு இன் அதர் ஃபார்ம். ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் யூசஸ் அப்படின்னு சொல்லும்போது water is mainly used for domestic purposes, drinking, cooking, bathing, washing purposes. Second வந்து நமக்கு கமர்ஷியல் பர்பஸஸ் வந்து வீட்டில் ஹோட்டல்ஸ், தியேட்டர்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆஃபீஸஸில் யூஸ் பண்ணுறது கமர்ஷியல் யூசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இரிகேஷன் ப்ராக்டிசஸ் லைக் அக்ரிகல்ச்சர்,
இதில் வந்து 60-70% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் 20-30% வாட்டர் வந்து நமக்கு ரிஃபைனரிஸ் ப்ராசஸ், அயர்ன், ஸ்டீல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிசஸ்க்கு யூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது போக ரிமைனிங் இருக்கிறது வந்து ரொம்ப த வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் சஸ்டெனன்ஸ் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ரொம்ப தேவையாக இருக்குது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதேமாதிரி இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், கீ ரோல் இன் ஸ்கல்ப்டிங் த எர்த் சர்ஃபேஸ், தட் இஸ் மாடரேட்டிங் த கிளைமேட்டிக் அண்ட் டைலூட்டிங் த பொல்யூட்டன்ஸ். அது மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுறது, என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் நம்ம அதர் யூசஸாக சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டரை அதிகமாக கன்சியூம் பண்ணால் என்ன ஆகும், எவ்வளோ அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்க எவ்வளோ அதில் நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் கிடைக்குது, என்னென்ன பேட் எஃபெக்ட்ஸ், இல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரேபிட் இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனாலையும், இண்டஸ்ட்ரியல் யூசேஜ், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ்க்கு வந்து நிறைய டிமாண்ட் ஆகுது. ஸோ வாட்டர் டியூ டு இன்க்ரீஸ் இன் கிரவுண்ட் வாட்டர் யூசேஜ், கண்டினியூஸாக கிரவுண்ட் வாட்டர் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்க வாட் ஹேப்பன்ஸ், தட் ஷோஸ் த ஆனுவல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஃபார் இன் எக்ஸஸ். ரொம்ப அதோடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரொம்ப அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுனால வருடம் ஆனுவல் எக்ஸ்ட்ராக்ஷன் வருஷம் அதிகமாக எடுக்கிறதுனால அதோடைய யூசேஜ் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நேச்சுரல் ரீசார்ஜ், நேச்சுரலாக மழை பெஞ்சு தண்ணி ரீசார்ஜ் ஆகி கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத விட நம்மளுடைய கன்சம்ஷன் அதிகமாக போயிடுது. அதை ஓவர் யூட்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதோடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அல்லது கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட் ஒன், டிக்ரீஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல். கிரவுண்ட் வாட்டர் நேச்சுரலாக நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் அது நார்மலாக குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ டியூ டு இன்க்ரீஸ்டு யூசேஜ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் த வாட்டர் லெவல் கெட்ஸ் டிக்ரீசஸ், கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த ஒரே அவைலபிலிட்டி. என்ன காரணம் அது பார்த்திங்கன்னா, இந்த எராட்டிக் அண்ட் இன்அடிக்குவேட் ரெயின்ஃபால். ரெகுலராக மழை பெய்யுது, திரும்ப சீசனல் ரெயின்ஃபால் இருந்தது அப்படின்னா தண்ணி வாட்டர் லெவல் ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அந்த ரிசர்வாயர்ஸில். மழை பெய்யாதப்போ, தண்ணி கிடைக்காதப்போ நம்மளும் அதிகமாக யூசேஜ் பண்ணுறதுனால அதோடைய யூசேஜ், தண்ணியோட லெவல் குறைய ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் சீலிங் த பெர்மியபிள் சாயில் ஜோன். தண்ணி எங்கெல்லாம் உள்ளார பூமிக்குள்ளே உரியக்கூடிய இடம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறதுனால அந்த வாட்டர் வந்து பெர்குலேஷன் ஆகிறது இல்லை, தண்ணி வந்து திரும்ப ரீசார்ஜ் ஆகிறது இல்லை. ஸோ சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆகிட்டு எல்லா தண்ணியும் வீணாக கடலில் போய் கலந்துருது. செகண்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் சப்சிடன்ஸ். ஸோ கிரவுண்ட் சப்சிடன்ஸ் அப்படிங்கிறது பூமி உள் வாங்கிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், when the ground water withdrawal is more than the recharge rate, தண்ணி எந்தளவுக்கு திரும்ப எர்த்தில் ரீசார்ஜ் ஆகுதோ அதை விட அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த அக்விஃபர், the sediments in the aquifer get compacted, so it results in sinking of overlaying and land surfaces. பூமியுடைய மேற்பகுதி வந்து உள்வாங்கிக்கிறது தான் நம்ம கிரவுண்ட் சப்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இன் பில்டிங்ஸ், ஃப்ராக்சர் இன் பைப்ஸ், ரிவர்ஸிங் த ஃப்ளோ ஆஃப் கேனல்ஸ். தண்ணியுடைய நீர் ஓட்டம் வந்து அதோடைய ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. தேர்ட் ஒன், லோவரிங் ஆஃப் வாட்டர் டேபிள் அப்படிங்கிறது நம்ம அக்விஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்விஃபர்ஸுடைய தண்ணியோடைய அளவு குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்ளம் இஸ் லோவரிங் ஆஃப் வாட்டர் டேபிள், டிக்ரீஸ்டு ப்ரெஷர் இன் த அக்விஃபர்ஸ், அதோடைய ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரில் சேஞ்சஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன், இன்ஸ்டியூஷன் ஆஃப் சால்ட் வாட்டர். ஸோ அந்த மாதிரி தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிட்டதுனால கிரவுண்ட் வாட்டர் லெவல் அக்விஃபர் தண்ணி லெவல் குறைஞ்சிருச்சுன்னா தேர் இஸ் அ சால்ட் வாட்டர் உள்ள பெனட்ரேட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கோஸ்டல் ரீஜியன்ஸில் கிரவுண்ட் வாட்டர் வந்து உப்பு தண்ணியால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது. அதனால் நமக்கு தண்ணியுடைய சால்ட்டி நேச்சர் அதிகமாகிடுது. அண்ட் ஃபிஃப்த் ஒன், எர்த்குவேக் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். நேச்சுரலாக நடக்கக்கூடிய எர்த்குவேக் லேண்ட்ஸ்லைட்ஸ் இல்லாமல் ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் தட் ஆல்சோ லீட்ஸ் டு எர்த்குவேக் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். இதுமாரி ஆகிடுது. அடுத்தது, ட்ரையிங் அப் ஆஃப் வெல்ஸ். தண்ணீர் வந்து வறண்டு போயிடுது, கிணறுகளில் தண்ணி இல்லாமல் போயிடுறது அதிக யூசேஜ்னால. அடுத்தது, பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பக்கத்தில் இருக்கும்போது அங்கே யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ்னால அந்த சால்ட் கண்டென்ட், நைட்ரோஜன் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகிட்டு இல்லை அந்த சர்ஃபேஸ்லேருந்து பூமிக்குள்ளே அதிகமாக கண்டாமினேட் பண்ணுது. ஸோ அதனால் வாட்டர் பாடிஸுடைய பொல்யூஷன் அதிகமாகிடுது. ஸோ
வாட்டர் பிகம்ஸ் அன்சூட்டபிள் ஃபார் போர்ட்டபிள், அதாவது நம்ம பயன்படுத்துறது, வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு இப்போ பழகக்கூடிய அளவுக்கு, பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தண்ணியுடைய தன்மை மாறிடுது. ஸோ நைட்ரேட் கான்சன்ட்ரேஷன் எக்ஸீட்ஸ் அபவுட் 45 mg/L. தேங்க்யூ.